தொண்டர்கள் பெருத்த நாடு எல்லாரும் தன்னாரா விளங்கக்கூடிய நம் தாய்நாடு என்று சொல்லக்கூடிய பரம்பரையிலேயே பாரத நாட்டிலே தேடி கிடைக்கப்பட்ட நினைவாக நடக்கிறது ஆதிபராகத்தி அகிலாண்டு கட்டு பிரம்மாண்ட ஆலையாக எழுந்தது அன்னைக்கு நமது ஐவேடு தாங்கி காலத்திலே கோவில் கொண்டு எழுந்ததை அன்னையே சிவசக்தி பந்தியம்மன் சிவனும் சத்தியமாக சேர்ந்தவர்தான் இந்த சிவசக்தி பந்தியம்மா. இந்த சிவசக்தி பந்தியம்மை ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் இங்கு ஸ்ரீரம் சிறப்புமாக அமாவாசை இந்த இரவிலே சென்று ஊஞ்சல் தாளாட்டு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பக்தர்களே. இப்படி ஒவ்வொரு மாதமும் இங்கு நடைபெறுகின்ற இந்த ஊஞ்சல் தாளாட்டு ஒவ்வொரு பக்தர்கள் மனதில் எதை நினைத்து வேண்டி வருகின்றார்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகின்றவர் நினைத்துவை நடத்துகின்றவர் கேட்டதை தருகின்றோம். இந்த சிவசக்தி பந்தியம்மை ஆலயத்திலே அவர் நினைத்ததை நிறைவேறுவதே அவர்களால் முடிந்த ஒரு அம்பாளுக்கு காணிக்கையாகவும் என்ன மனதில் நினைத்து செல்கின்றாரோ அது அந்த எண்ணங்கள் நிறைவேறுவதை இந்த ஆலயத்தில் வந்து சொன்ன பிரார்த்தனை இங்கு செய்கின்றார்கள். அதோடு இந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தரும் இந்த ஊஞ்சல் தாலாட்டை எடுத்து நடத்துகிறார்கள். இந்த தாலாட்டு நடந்த முடிவுகளை தானத்திலே சிறந்தது அன்னதானம். இந்த அன்னதானத்தையும் ஒரு பக்தர்கள் இங்கு நடத்துகிறார்கள். அதனாலே எல்லாமே எம்பெருமானாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் அந்த விநாயகப் பெருமானை இப்போது வழங்கி வழிபாடு செய்து கொண்டு சிவசக்தி பந்தியம்மை ஆலயத்திலே சிறப்பாக சீரும் சிறப்புமாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊஞ்சல் தாலாட்டில் பக்தர்கள் எவ்வளவு பேர் அவங்க பேசுவதற்கு அவங்க என்ன பாருங்க நீ பேசுகிறா நம்ம இந்த வரவருக்கு அருள் கிடைக்காது. சிறிய வெள்ளம் சிறியதாக இருக்கும், சக்தி அதிகமா இருக்கும். அந்த சிறிய ஒரு சக்தி தான் இங்க நம்ம ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 2 மணி நேரம் 1 மணி நேரம் 3 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் தான். இந்த 1 மணி நேரத்துக்கு நம்ம அமைதியாக இருந்து சுவாமியை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். அப்புறம் நம்ம கேட்டது கிடைக்கும். எதை எடுத்து வந்தோமோ அது கிடைக்கும். அதனால கிடைக்கும், நேரம் ஆனாலும் கிடைக்கும். உடனே கிடைச்சிட்டாங்க சுவாமி கிட்ட கேட்க உடனே சாமி கொடுத்தா வருவா. அதாவது நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் கர்மங்களை
வெளியே சொல்லு அவங்க பாட்டு வழி எடுத்தாங்க அவங்களும் பண்ண முடியாது வெளியே சொல்லு ஒவ்வொருக்கும் ஒரு குறை இருக்கும் குறை இல்லாத மனிதனே கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் குறை இருக்கிறது பணம் அதிகமாக கோடி எழுத வச்சிருப்பாங்க அவங்க இன்னொரு குறை இருக்கும் எல்லோருக்கும் குறையில்லாத மனிதனே உலகத்தில் யாரும் கிடையாது இந்த குறையெல்லாம் தீர்ப்பதற்காக ஒரு ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்கின்றோம் இந்த ஒரு கோயில் கொண்டு போயிடும் அவங்க எவ்வளவு பேர் எத்தனை ஆலயத்தை சுற்றுறாங்க ஒரு ஆலயமா 2 ஆலயமா இப்படி ஆலயங்களை வழிபாடு செய்ய செய்யலாம் பாவங்களின் வார்த்தையாலும் இந்த கர்ம தோஷங்களின் வார்த்தையாலும் அதெல்லாம் நம்ம கேட்டது கிடைக்கும் முன்னோர்கள் என்ன செய்தாரோ தேவையை செய்வது பிறகு நமக்கெல்லாம் வந்து நிற்க முன்னர் அதனாலே சீரம் சிறப்புமாக என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே எங்கிருந்து வர ஆலயாபுரத்தில் அமைந்த சாத்த மங்கலத்தில் மகாபாரதம் அதை முடிச்சுட்டு இன்னொரு பாரதம் பத்து சொல்ல வெளியே சொன்னான் நிறைய பாட்டில 2வது நாள் இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பாரதம் வந்தது அங்கிருந்து நம்ம எதுக்கு வரோம் மக்கள் நம்ம எதிர்பார்ப்பார்கள் அப்படின்னு வரும் 1 மணி நேரம் நமக்கு சுவாமியுடைய பாராட்டு அந்த 1 மணி நேரம் நம்ம அமைதியாக இருந்தாலும் அம்மா நடந்து வழிபாடு செய்கிறோம் பாப்பா இன்னும் இணைய வாழ்க்கையில் முன்னோர் மகாணவர் மகத்திற்கு இந்த வரை கொண்டிருக்கின்ற அன்பு பெரியார் இன்று இந்த முன்னே உதயமாக நடத்துகின்றார்கள் சாந்தி அண்ணா குடும்பத்தார்கள் அந்த மனைவி மக்கள் மறுமண பிள்ளைகள் அனைவருமாக சேர்ந்து இங்கே